குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆரஞ்சு ஆப்ஷன் ப்ரோலேருந்து இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் வீடியோ இது. நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு பர்சன் கிடையாது. இது முழுக்க முழுக்க எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ தான். இன்றைக்கி நாம் கால் ஆப்ஷன் 23,400 புட் ஆப்ஷன் 23,400 நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோம். பார்க்கலாம் நமக்கு என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இண்டிகேட்டர் இன்றைக்கி யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட்டாக இருந்துச்சு, ட்ரெண்ட் லைன் வந்து பிளாக்காக இருந்துச்சு. ஆனால் நம்மளுடைய மேஜிக்கல் லெவல் பார்த்தோம்னா கால் சைடு தான் சப்போர்ட்டாக இங்கே தான் வந்து நமக்கு இந்த டீப் எல்லோ கலரு இந்த லைன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இங்கேருந்து நமக்கு அது மேலே தான் போகுதுன்றது தான் இதனோட இது. ஜென்யூன் பை வந்திருக்கு, கேண்டில்ஸ் எல்லாம் ஆரஞ்சாக இருக்குது. பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நாங்கள் புது கான்செப்டாக இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களோட டார்கெட்டை மினிமைஸ் பண்ணி எடுங்கன்னு சொல்கிறோம். பட் ஆனால் இது எங்களுடைய ஸ்கோப்பில் கிடையாது. பட் ஆனால் இங்கே பாருங்கள், ஜெனின் பை வந்துச்சு, ஆரஞ்சு லைன் உங்களுக்கு க்ளீனாக வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டா கூட 116 to 185 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. பட் ஆனால் நம்மளோட ஸ்கோப் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எதுவாக இருந்தாலும் இங்கே தான் நம்மளுடைய என்ட்ரிங்க. 159 160 தான் நம்மளோட என்ட்ரி. 189 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு டவுன் ஆகிடுச்சு. செகண்டு சைக்கிள் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிளாக்காக இருக்கிறதுனால நாம் இந்த என்ட்ரி எடுக்க மாட்டோம். நம்ம என்ன தான் நம்ம இங்கே தான் நம்மளோட என்ட்ரி ஆரஞ்சு லைனில் தான் நம்மளோட என்ட்ரி. பட் இங்கே பாருங்கள், கேண்டில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெட் கலரில் இருக்குது, ட்ரெண்ட் லைன் வந்து பிளாக்காக இருக்குது. அதனால் நம்மளோட என்ட்ரி கிடையாது. அதுக்கப்புறம் செகண்ட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் சைக்கிள்லேயும் நமக்கு கால் சைடில் என்ட்ரி கிடைக்கலைங்க. இங்கே வர தேர்ட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. தேர்ட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுக்கு காலையிலே சொன்னேன் இல்லைங்களா, இந்த எல்லோ லைன் வந்து ஒரு மேஜிக்கல் சப்போர்ட் லைனு. இது வந்தாலும் காலையிலேயே தெரிஞ்சிடும் இந்த ஸ்கிரிப்ட் எந்த பக்கம் இருக்க போகுதுன்ற. நேற்றைய வீடியோ பார்த்துருந்தாலும் அதில் எவ்வளோ தூரம் ஈஸியாக நம்ம மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருக்கலாம். பாருங்க, கரெக்டாக தேர்ட் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு இங்கே பர்பிள் கலர் கேண்டில் வந்துருச்சு. இங்கே நம்மளோட என்ட்ரி பாருங்கள், 171 நம்மளோட என்ட்ரி. ஜென்யூன் பை வந்து பாருங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் போயிருக்கேன் பாருங்கள், அப் டு 164 பாயிண்ட்ஸுங்க. 70 rupeesலேருந்து 164ங்க. எவ்வளோ ஒரு பெரிய மூமெண்ட் பாருங்கள். இது மூமெண்ட்டுக்கான காரணம் இங்கே இருக்குது பாருங்கள். நம்மளோட மூமெண்ட்டுக்கான காரணம் இங்கே இருக்குது. இங்கே ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இது எப்போ வந்திருக்கு, இங்கே பாருங்கள், இங்கே ஜென்யூன் செல் எப்போ வந்திருக்கு, 1233க்கு வந்திருக்கு. இங்கே ஜென்யூன் செல் எங்கே, ஜென்யூன் பை எப்போ வந்திருக்கு, 1239க்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா மினிமம் 60 பாயிண்ட்ஸ் கிடைப்பான். நம்ம பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னாலும் நாம் அதை சொல்லியிருப்போம். இப்போ தேர்ட் சைக்கிளில் நமக்கு இங்கே பாருங்கள் 70லேருந்து 160. நாம் எதிர்பார்க்குறது ஒரு ஜென்யூன் பை வந்துச்சா, இந்த இடத்துல நம்ம எடுக்கணும்னு சொன்னால் நமக்கு ஒரு 35 பாயிண்ட்ஸ், 30 to 35 பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். பட் ஆனால் இங்கே இந்த மாதிரி ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் வரும்போது நமக்கு ஈஸியாக வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா பர்பிள் டைம் பேண்ட்லேயும் நமக்கு இங்கே என்ட்ரி வந்ததுனால தான் இப்படி ஒரு நல்ல ஒரு பெரிய மூமெண்ட் நமக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட தேர்ட் சைக்கிள் முடிஞ்சிச்சு. ஃபோர்த் சைக்கிள் பார்த்தோம்னா அதில் தான் போயிட்டே தான் இருந்துட்டான். பட் நம்மளுக்கு சைக்கிள் பேஸ் தான் நம்மளோட என்ட்ரி. இந்த சைக்கிள் வந்தால் நம்ம இதை முடிச்சிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெண்ட் லைன் பிளாக்காக இருக்கிறதுனால நாம் இந்த என்ட்ரியை மிக்சடாக இருக்குது எடுக்க மாட்டோம். இங்கே வந்து நமக்கு ஒரு என்ட்ரி வந்துருக்கு. பட் 3 o'clock மேலே நம்ம எடுக்க மாட்டோம். இன்றைக்கி ஆக்சுவலாக நமக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் வந்திருக்குங்க, க்ளீனாக நமக்கு வந்திருக்கிறது இந்த ஒரு என்ட்ரி நமக்கு நல்ல ஒரு 60 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. இந்த என்ட்ரி நமக்கு இங்கே மட்டும்தான் ஜஸ்ட் ஒரு 15 பாயிண்ட்ஸ். பட் நம்ம இந்த என்ட்ரியை இங்கே தான் எடுத்துருக்குறோம், இதை எடுக்கலை. புட் சைடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். புட் சைடு இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து புட் சைடு கம்ப்ளீட்டாகவே ரெட் கலர் மார்க்கெட்டு, கிட்டேயே நமக்கு வேலை இல்லை. இங்கே பாருங்கள், இதுதான் நமக்கு புட் சைடு நம்ம இண்டிகேட்டரோட ஸ்பெஷலு. ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு ஆகிடுச்சு. செகண்ட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே பாருங்கள், ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு, பர்பிள் கலர் பேண்டு. கரெக்டாக நம்ம இங்கே பாருங்கள்,
நம்ம டைம் பேண்ட்லேயும் நமக்கு க்ளீனாக வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. நம்மளோட என்ட்ரி இங்கேயே எடுக்கலாம். பர்பிள் பேண்டில் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். இண்டிகேட்டர் பண்ணுறவங்க அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் 58 நமக்கான என்ட்ரிங்க. 58 எடுக்கிறோன்னா இந்த மாதிரி ஒரு என்ட்ரி வருதுன்னா மினிமம் 10 to 15% நமக்கு வந்துடும். 30 பாயிண்ட்ஸ் நம்மளோட என்ட்ரிங்க. பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு, 90 பாயிண்ட்ஸுங்க. அப்போ 30 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல செகண்ட் சைக்கிளில் கிடைச்சிருச்சு. தேர்ட் சைக்கிளில் நமக்கு கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட் கலர் கேண்டில் நம்ம சைக்கிளிங் லைன் மேலேயே போகல, அதனால் நமக்கு என்ட்ரியே கிடையாது. ஃபோர்த்து சைக்கிளும் நமக்கு இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதுனால ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஆகிடுச்சிங்க. அப்போ நமக்கு இன்றைக்கி கால் சைடில் ஒரு 60 பாயிண்ட்ஸும் இங்கே புட் சைடில் நமக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வேணும், ஈஸியாக ட்ரேட் பண்ணணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. இங்கே நம்ம இண்டிகேட்டரில் வந்துங்க இன்றைக்கி நம்ம இண்டிகேட்டரை யூஸ் பண்ண நம்மளோட கிளைண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ஹீரோ ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டிகேட்டரை வந்து அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் பண்ணோங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஹீரோ ஜீரோ கரெக்டாக, ஏன்னா ஆஃப்டர் 12:30 எங்கே இருந்துச்சு மார்க்கெட்டு 550 மார்க்கெட் இருந்துச்சு. அப்போது மார்க்கெட் 550 இருக்குதுன்னு சொன்னால் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை தான் நாம் எடுத்து வைக்கணும். அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு மார்க்கெட்டு அப்படின்னு பார்க்கணுங்க. நமக்கு வந்து எப்பயுமே நம்ம சொல்கிறது 12:30 நம்மளோட அதுலேருந்து நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வாட்ச் பண்ணணும். நம்மளோட நம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியுங்க. இங்கே பாருங்கள், நம்ம இண்டிகேட்டரில் ஒரு ஸ்பெஷாலிட்டியாக நம்ம இண்டிகேட்டரில் தான் 12:30 வந்துருச்சா நம்ம என்ன பண்ணணும், ஓஷன் ஸ்பேஸை ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளோ ஈஸியான ஒரு என்ட்ரி ஈஸியாக கிடைக்கிது பாருங்கள். நம்மளோட நம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து 9 rupees, 8 rupees to 9 rupees நம்மளோட நம்பர். இங்கே பாருங்கள், நாங்கள் இதுக்கு வந்ததுனால சொல்லலைங்க, எல்லா நாளும் எல்லா எக்ஸ்பைரி அன்றைக்குமே நாம் சொல்கிறோம். நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அது தெரியும். நம்மளுடைய நம்பர் என்னங்க, இன்றைக்கி நம்ம சொல்கிறது நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இதை யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ போடணும், ₹9 ஒரு லைனு, $11 ஒரு லைனு நாம் போட்டு வைக்கணும். 9 ஒரு லைன் போடணும், 11 ஒரு லைன் போடணும், 3வது லைனு 7 ஒரு லைன் போடணும். ₹7 இன்னொரு லைனு நம்ம போடணும். மொத்தம் இப்போ 3 லைன். அதே மாதிரி இங்கேயும் வந்து நாம் இதே இந்த 3 லைனை நாம் இங்கே போட்டு வைக்கணுங்க. இதே தான் அந்த 3 லைனை நாம் வந்து எத்தனை மணிக்கு போடணும், நைனில் ஒரு லைனு, அடுத்தது ஏன் போடணுங்க நல்லா தெரிஞ்சுங்க, 11 ஒரு லைன் போடணும். இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்ஸுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நம்மளோட இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள், நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்க, நம்மளோட நம்பர்ஸ் வந்து இது தான் கரெக்டாக. நம்ம எக்ஸ்பைரி அன்றைக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 12:30 நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. 12:30 நம்ம எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நம்ம அந்த லைனுங்களை நம்ம இப்படி தான் பண்ணணும். இப்போ நமக்கு பாருங்கள், ஷார்ப்பாக நம்ம லெவல் எங்கே வந்திருக்குங்க, இன்றைக்கி ₹11 நமக்கு நம்மளோட ஓஷன் ஏரியா விட்டு வெளியில் வந்துட்டாங்க. லோ வந்து நமக்கு ₹9 கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கான். நம்ம லைன்லேருந்து தான் அவன் சப்போர்ட் எடுத்திருக்கான். நம்மளோட 11 நமக்கு பர்பிள் கலர் வந்துருச்சு. இங்கே பாருங்கள்,
நம்மளுடைய ஓஷனை விட்டு வெளியே வந்துடுச்சு. இந்த ஷேடட் போர்ஷன் தான் நம்ம ஓஷன் அப்படின்னு லெவல் கொடுத்துருக்கோம். நமக்கு இதுதான் ரொம்ப முக்கியங்க. நமக்கு இந்த இடம் இங்கே வந்துடுச்சா உடனே நம்ம வெயிட் பண்ண வேண்டியதே கிடையாதுங்க. டக்குன்னு நம்ம கேண்டில் ஆரஞ்சாக இருக்கா இதை தான் பார்க்கணும். அப்போ நமக்கு எங்கேங்க சைக்கிளிக் லைன் இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட சைக்கிளிக் லைன். நம்ம காலையில் அந்த சப்போர்ட் லெவல் இங்கே மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம இங்கே 9 rupees வந்த உடனேவே நம்ம சைக்கிளிக் லைனில் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், கரெக்டாக ஓஷனை விட்டு வெளியே வந்துடுச்சு. இங்கே சப்போர்ட் எடுத்துட்டான்றதுனால நாம் கரெக்டாக இங்கே நம்மளோட என்ட்ரிங்க. நம்ம ஸ்டாப் லாஸ் எதுங்க, மற்றவங்கள மாதிரிலாம் வந்து 0 ஜீரோலாம் கிடையாதுங்க. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 5 rupees ஸ்டாப் லாஸுங்க, அவ்வளோதான். டார்கெட் என்னங்க, நம்மளோட டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட்டுன்னு இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டே வந்து 27 பாயிண்ட்ஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு 49ங்க, தேர்ட் டார்கெட்டு 64ங்க. இங்கே பாருங்கள், ஏன்னா ரொம்ப ஈஸிங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக 81 போயிருக்கணும், பட் போகலை. பாருங்கள், அழகாக இன்றைக்கி இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து எத்தனை எக்ஸு கொடுத்துருக்குங்க, 4x. இது எல்லா வீக்கும் நாம் இதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா இது ஒன்ஸு நம்ம ட்ரேடில் என்ட்ரு ஆகிட்டோன்னு சொன்னால் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் ரீட்ரேட்லாம் எடுக்கக்கூடாதுங்க. நம்மளோட நாம்ஸே அதுதான். பாருங்க, இங்கே நம்ம எடுக்கிறோம் லைனில் 9 rupees. நம்ம என்ன சொன்னாங்க, 81 rupees நம்மளோட டார்கெட்டு அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகிடுச்சா இங்கே 81. அப்போ நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்திருக்குங்க, எத்தனை எக்ஸ் வந்திருக்கு நீங்களே பாருங்கள். சாதாரணமாக இன்றைக்கி 10x நமக்கு. அப்போ நம்ம இண்டிகேட்டரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதமான ஒரு ஃபெசிலிட்டேஷனும் உண்டுங்க. இதை போய்ட்டு நீங்கள் எங்கேயும் நீங்கள் வாங்க தேவையில்லைங்க. இதெல்லாமே வந்து நம்பர்ஸ் தாங்க. நம்மளோட இண்டிகேட்டரில் நம்ம சொல்கிறதே, நம்ம சேனலில் வந்து டைமும் நம்பரும் தான் மார்க்கெட்டை ரன் பண்ணுதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி கரெக்டாக எங்கே போயிருக்கு பாருங்கள். டார்கெட் லெவல்ன்றது ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸியான டார்கெட்டு. ஏன்னா மேக்ஸிமம் நம்பர்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஸ்கொயர் நம்பர்ஸ் 81ன்றது என்ன நம்பர்னு உங்களுக்கு தெரியும். அப்போது இங்கே என்ன வருது, 81 வரைக்கும் வந்துட்டான். அப்போ 99 வரைக்கும் அது போய்ட்டு இன்னும் டைம் இருந்துச்சுன்னா அவன் வந்து 144 போயிருக்கணும். பட் ஆனால் அதுக்கப்புறம் டைம் இல்லை, அதனால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 0 கால நீங்கள் வந்து எல்லா எக்ஸ்பைரிக்குங்க, இங்கே மட்டும் கிடையாது, நிஃப்டி மட்டும் இல்லைங்க, நிஃப்டி சென்செக்ஸ் எடுக்கலாம், மந்த்லி எக்ஸ்பைரி எல்லா நாளும் இந்த ட்ரேடு நமக்கு எல்லா எக்ஸ்பைரிலையுமே கிடைக்கும். மினிமம் 3 to 4x நமக்கு கிடைக்கும். நாம் சொல்கிறது காலையில் எடுக்கிற ப்ராஃபிட்லேருந்து ஒரு ஷேரை மட்டும் ட்ரை பண்ணுங்க தான் நம்மளோட கிளைண்ட்ஸுக்கு நாம் அட்வைஸ் பண்ணுறோம். ஏன்னா எல்லா பணத்தையும் கொண்டு வந்து போடக்கூடாது, ப்ராஃபிட்டில் மட்டும்தான் இதை நாம் ட்ரை பண்ணுவோம். நீங்கள் பாருங்கள், 9 rupeesக்கு எடுத்து 99 வரைக்கும் போயிருக்குங்க. நமக்கு 81 தாங்க டார்கெட்டு. 99 சார் என்னன்றதை மேக்ஸ் தெரிஞ்சவங்க ஈஸியாக போட்டு பாருங்கள், தெரியும். நம்ம சொல்கிற டார்கெட் எல்லாமே ஈஸியாக 27 ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இட்ஸ் எ க்யூப் நம்பருங்க. அதனால் அதுக்கு போகும். ஸ்கொயர்ஸ் அண்ட் க்யூப்ஸ் தாங்க டார்கெட்ஸ் எப்பயுமே. அதுதான் இங்கே நடந்துருக்கு. உங்களுக்கும் இந்த இண்டிகேட்டர் வேணும்னா எங்களை மீண்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9600724756 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க. இண்டிகேட்டரை பற்றியான டீட்டெயில்ஸை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இன்வைட் மோடில் தான் கொடுப்போம். 2 months வந்து உங்களுக்கு டெமோ பீரியடே 2 months கன்செஷனில் கொடுக்குறோங்க. 50% கன்செஷனில் கொடுக்குறோம். யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, இன்ஸ்டியூஷன் பையு, எஸ்எம்சி கான்செப்டு, எஃப்விஜி இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க நாங்கள் இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். அதனால் அது எதுவுமே மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். பட் ஆனால் சைக்கலாஜிக்கலாக லைவ் மார்க்கெட்டில் உங்களால் அந்த இதை எடுக்க முடியாது. உங்களுக்கு கூலாக நீங்கள் எடுக்கணுன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஆரஞ்சு கலர் லைனு, ஆரஞ்சு கலர் கேண்டிலு 2 தான் பார்க்க சொல்கிறேன். கலரை பார்த்துட்டு ட்ரேடை எடுங்கன்றது தான் எங்கள் கான்செப்டு. அதனால் நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் மீண்டும் சொல்கிறோம், 9600724756. தேங்க்யூ.